வணக்கங்க. விவாகரத்துக்கு கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு. ஆனா ரொம்ப குழப்பமா இருக்கு சிஸ்டர் அப்படின்னு ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. எப்ப குழப்பம் அப்படிங்கிற வார்த்தை வந்துருச்சோ, அப்பவே அது எமோஷனலா அந்த கோபத்துல எடுத்த முடிவு அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. விவாகரத்து உண்மையா வேணும் அப்படிங்கிறவங்க ரொம்ப பொறுமையா இருந்து காலம் கடந்து அத தேடும்போது, எப்படா அது கிடைக்கும்? அந்த உறவுலருந்து வெளிய வந்தா போதும் அப்படிங்கிற மாரி தான் இருப்பாங்க. குழப்பம் அப்படின்னா, அது வந்து சரியானது கிடையாது. இந்த நேரத்தில சொந்தக்காரங்ககிட்டயோ, இல்ல வீட்ல, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாரி நீங்க யார்கிட்ட பேசினாலும் நமக்கு என்ன தோணும்? அவங்க மேல உள்ள நெகட்டிவ் மட்டும் தான் மைண்ட்ல வரும். ஸோ குறைகளே சொல்லி சொல்லி, ஸோ நீ எடுத்திருக்கிற முடிவு தப்பில்லன்னு தான் நமக்கு கைட் பண்ணுவாங்க. அதே மாரி லாயர் கிட்ட நீங்க டிஸ்கஸ் பண்ணாலும், மனசாட்சி உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, குடும்பத்த பிரிக்க வேணான்னு சேர்த்து வைக்க பார்ப்பாங்க. மனி மைண்டடா இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, இன்னும் எக்ஸ்ட்ராவா பொய்யான பாயிண்ட்ஸ் எல்லாம் குடுத்து அந்த கேஸ ஸ்ட்ராங் ஆக்க பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க சம்பாரிக்கணும். ஸோ இந்த மாரி சிக்கல வந்து இடியாப்ப சிக்கலா மாத்தாம, ஒரு 6 மாசம் 2 பேருமே பேசிக்காம தனித்தனியா வாழ்ந்து பாருங்க. அப்போ உண்மையிலேயே இங்க அன்பு இருக்கு அப்டின்னா, அந்த அன்பு கண்டிப்பா சேர்த்து வைக்கும். ஸோ விவாகரத்து அப்படிங்கிறது தேவை கிடையாது. உறவ வந்து உடைக்கிறது ரொம்ப ஈஸிங்க. பட் சேர்ந்து வாழ்றதுக்கு நெறைய பொறுமை வேணும். ஸோ பொறுமையா 6 மாசம் 2 பேரும் அமைதியா இருங்க.